பூசணிக்காவும் இந்த பூசணிக்காயில் பாதி எடுத்துட்டுருக்கேன். இந்த பூசணிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு மிளகூட்டல் பண்ண போகிறேன். கட் பண்ணிக்க போகிறேன். காயை தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். மிளகூட்டல் பண்ண போகிறேன். மிளகூட்டலுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுக்க போகிறேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அது சீனிச்சட்டியில் போட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம காயை போட்டு அப்படி தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தொகையலுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தொகையலுக்கு வறுக்க வேண்டிய சாமானம் கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், முழு உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் புளி, அப்புறம் பெருங்காயம், உப்பு, தேங்காய் வச்சு அரைக்க வேண்டியதுதான் தொகையல். மிளகூட்டலுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகா 1, கொஞ்சம் அரிசி, இதுதான் மிளகூட்டலுக்கு அரைக்க வேண்டிய சாமான். நம்ம பண்ணிட்டு கடைசியாக நான் காட்டுறேன். பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கேன் அடுப்பில். அது வெந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் விட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கொதி நல்லா காய் வெந்த உடனே அரைச்சதை நான் மிக்சியில் காமிச்சேன் என்ன அரைக்கணும்னு சொல்லி. தேங்காய், வரமிளகா, ஜீரகம், அரிசி அரைச்சதையும் விட்டு துவரம்பருப்பு வேக வச்சதையும் விட்டு நம்ம நல்லா கொதி வந்தோடனே இறக்கி தாளித்து கொட்ட வேண்டியது மிளகூட்டலுக்கு. தொகையலுக்கு நான் சொன்ன மாதிரி முழு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, இதை நம்ம தேங்காய், உப்பு, பெருங்காயத்தோடு அரைச்சா தொகையல் ரெடி.